ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி டே 13. நம்ம ஆல்மோஸ்ட் 15 டேஸ் ரீச் ஆக போகிறோம். 15 டேஸ் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் இன்பிட்வீன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஜங்க் ஃபுட் லைட்டாக எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தட்ஸ் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி டே 13ல் என்ன சாப்பிட்டோன்றதை பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் தக்காளி சட்னி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கற்பூரவள்ளி இலை சேர்த்துன சாதம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டுங்க, அதனால இன்றைக்கி நாங்கள் இதை செஞ்சுருந்தோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் ஓமம், பச்சை மிளகா, கேஷ்யூ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் தாளிச்சுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா, ஓமம் 2த்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இது நாங்கள் 7 பேருக்கு செஞ்ச அளவு. நீங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் பொறுத்து அளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் தான் நம்ம கற்பூரவள்ளி இலையை சேர்த்த போகிறோம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. நான் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கேன், நீங்கள் நெய் விட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் கற்பூரவள்ளி இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். கற்பூரவள்ளி இலையிலேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவு வரைக்கும் நம்ம இலையை வதக்கி விடணும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நான் வேக விட்டுக்கிறேன். பாருங்கள், கற்பூரவள்ளி இலையிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும். நான் இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கூடவே ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, ஓமம் சேர்த்திருக்கனால. பெரியவங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு நெய் சேர்த்து கொடுங்க, இல்லைன்னா ஓமம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா நிறைய கற்பூரவள்ளி இலை போட்டு செய்யுங்க. கற்பூரவள்ளி இலை இருக்கிறதே தெரியல, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஓமம் சாதம் ரெடி. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock ஆகுது. நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். லன்ச் டைம் வந்தாச்சுங்க. டைம் இப்போ 3 மணி ஆகுது. லஞ்சுக்கு ஒரு 50 grams அளவுக்கு பாயில்டு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கற்பூரவள்ளி சட்னி, அது கூடவே 70லேருந்து ஒரு 80 grams அளவுக்கு முருங்கைக்கீரை பொரியல் எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்பு பேர் கொப்பரைக்கட்டு. இது ஒரு ஆந்திரா டிஷ். இது பச்சை பயிறு, பாசிப்பருப்பு கூடவே தேங்காய் பால் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இதுதான் என்னோடய லஞ்ச். நம்ம இப்போ கொப்பரைக்கட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரும் அது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக விட்டு மசிச்சு எடுத்துக்க போகிறேன். அது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. தேங்காவை நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம இப்போ பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிறு, பாசிப்பருப்பு 2த்தையும் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த டிஷ் தண்ணியாக தான் இருக்க போகுது, அதனால் நான் நிறையவே தண்ணி சேர்த்திருக்கேன். இதை கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வேறு எந்த மசாலாஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா, இஞ்சியில் இருக்க காரம் மட்டும்தான். தேங்காய் பால் சேர்த்தும் போது நல்லா அந்த பச்சை மிளகாவில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் தேங்காய் பாலில் இறங்கும். இதை நல்லா கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு. இது நல்லா கொதிச்சப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்திக்கிறேன். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் பருப்போடு சேர்ந்து
ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. லைட்டாக திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிட்டேன். நம்ம ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி 15-20 மினிட்ஸ் கொதிச்சப்புறம் இதை இறக்கிற போகிறோம். அவ்வளோதான், நம்ம கொப்பரைக்கட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 3:30 மணி போல் லஞ்சை சாப்பிட்டு முடித்தேன். டின்னர் ஒரு 6:30க்கு வெள்ளரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ரைஸ் எடுத்துருக்கோம், ஆஃப்டர்நூனுக்கும் ரைஸ் எடுத்துருக்கோம். அதனால டின்னருக்கு வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நான் என்னோடய டின்னரை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன். நீங்களும் டின்னர் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. See you tomorrow. Bye bye. Good night.